friends, welcome to Njfcreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து களி எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். வீட்லயே மாவு அரைச்சு நம்ம எப்படி கிண்டலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஏஜ் பண்ண பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா இது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவரி ஆன லேடிஸ்க்கு அதிகமாக இது கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு முதுகு எலும்புக்குலாம் ரொம்பவே நல்லது. நரம்புகளுக்குலாம் ரொம்பவே சத்தானது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி 1 கிலோ அளவுக்கு கழுவி காய வச்சு புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ வெள்ளை உளுந்து. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பாதாம், 100 கிராம் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் வெந்தயம் சேர்க்குற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி களி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே பால் எடுத்துக்கணும். திக்கான பால், தண்ணியான பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் 6 முட்டையுமே உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு கலக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த 6 முட்டையுமே நல்லா கலக்கி விட்டு வச்சிடலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ இதுலேயே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா திக்கான பால், தண்ணியான பால் ரெண்டுமே சேர்த்து 3 கப் அளவுக்கு எனக்கு பால் இருந்தது. அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாவு எல்லாமே சேர்த்துடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கப் அளவுக்கு களி மாவு எடுத்துருக்குறேன். அது வந்து எங்கள் வீட்டு படிக்கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 1/2 படி அளவு எடுத்துருக்குறேன். அது இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன். அதே 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விட்டு வச்சுக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம களி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் களி கிண்டும் போது ரொம்ப வசதியாக இருக்கும். பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 125 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து களி செய்யும்போது நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம கலக்கி வச்சு இந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். எப்படி கட்டி கட்டியாக வருதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். கிண்டு தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். மாவு வெந்து வரும்போது தான் கரெக்டாக வரும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு களி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப மாவை மட்டும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா களி கிண்டுறது ரொம்பவே ஈஸி தாங்க. தேங்காய் பால் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட்டு செஞ்சிட வேண்டியது தான். நீங்கள் வீக்லி 1 டைம் இல்லை 10 டேஸ்க்கு 1 டைம் கூட இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. பாருங்கள், கையில் ஒட்டுது. அதனால் இன்னும் நல்லா கிண்டணும். நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கோங்க. நாஸ்டிக்காக இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் வருது. நீங்கள் வேறு பாத்திரம் எடுத்திங்கன்னா ஒட்டும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா மாவு வெந்து உதிரியாக வரும். இப்போது இதுலேயே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் நல்லெண்ணெயை மட்டும்தான் அதில் சேர்க்கணும். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க.
இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா களி கிண்டுறதுக்கு வந்து ஏஜெட் பண்ண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ்டர் வச்சு தான் செய்வாங்க. அதிக அளவில் செஞ்சு எல்லார் வீட்டுக்குமே கொடுத்து விடுவாங்க. ரிலேஷன்ஸு நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து இப்போ பிள்ளைங்க ஏஜெட் பண்ணிட்டாலோ இல்லை டெலிவரி ஆனாலோ வந்து செய்கிறது கஷ்டம்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அழகாக ஈஸியாக ட்ரை பண்ணி கொடுத்துர்லாங்க. ரொம்பவுமே ஹெல்த்தி. பாருங்கள், நல்லா வந்து மாவு நல்லா வெந்து உதிரி உதிரியாக வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சுகர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்துடலாம். நல்லா மாவு வெந்து கையில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுறேங்க. பத்தலைனா நம்ம பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த களி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 1 வீக் அளவு வரைக்கும் வந்து கெட்டு போகாது. ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். 1 வீக் வரையும் வச்சுக்கலாங்க. களி மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து கெட்டு போகாது. உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் இல்லை ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எனக்கு பார்த்திங்கன்னா சுகர் பத்தலை, அதனால் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கரையிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. நான் அந்த களி மாவு ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தாங்க, ரேஷன் பச்சரிசியில் தாங்க நான் வந்து களி மாவு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா கிண்டியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா சுகர்லாம் கரைஞ்ச பிறகு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஆறி வந்திருக்கு. இது எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த களி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 1/2 அன் ஹவர் தாங்க ஆச்சு. அரைப்படை அளவுக்கு களி செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான உளுந்து களி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்பவே ஒரு ஈஸி தான், ஹெல்த்தியான ரெசிபி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இடுப்பு எலும்புக்கு முதுகெலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.